புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே நாம் இருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 32வது இறைவசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார்: நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்று சொல்லி. நேர்மையாளர்களே அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்று சொல்லி லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 32வது இறைவசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இறைவசனத்தை தான் இன்று நாம் இந்த நற்கருணையின் ஆராதனையின் மைய பொருளாக எடுத்திருக்கிறோம். நான் பாவியா அல்லது ஒரு புனித வாழ்வு வாழ்கிறேனா? இந்த உலகத்துல நாம் யாருமே ஆண்டவருக்கு முன்னால் சொல்ல முடியாது, நான் புனிதன் தான், நான் தூய்மையானவன், நான் தவறே செய்யாதவன் என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனையால், சொல்லால், செயல்களால், வார்த்தையால், பார்வையால், வாழ்க்கையால் அனுதினமும் தவறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் ஒவ்வொரு முறை தவறுகின்ற போதும், மகனே மகளே உன்னைதான் நான் அழைக்க வந்தேன், நீ கவலைப்படாதே, கண்ணீர் விடாதே, கலங்காதே என்று சொல்லி நம்மை தேற்றுகிறார். அப்படிப்பட்ட மன்னிக்கின்ற, இரக்கம் காட்டுகின்ற, அன்பு நிறைந்த நம் நற்கருணை நாதரின் பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். உங்களுக்கு ஏற்றாற்போல் வசதியாக அமர்ந்து கொண்டு முழந்தாள் படியிட்டோம். இதோ இந்த 1 மணி நேரத்தை நாம் ஆண்டவரோடு செலவிடுவோம். என்னுடைய சீடன் என்பதற்காக ஒரு குவளை கண்ணீர் கொடுத்தவனும் கைமாறு பெறாமல் போகான் என்று சொன்னார் ஆண்டவர். நம்ம ஆண்டவருக்காக இந்த 1 மணி நேரத்தை செலவழித்தால் கடவுள் நம் வாழ்நாளிலே 1000 மடங்கு அந்த நம்முடைய வாழ்நாளை கூட்டி நமக்கு கொடுப்பார். அந்த மன்னிக்கின்ற, இரக்கம் காட்டுகின்ற, அன்பு செய்கின்ற தெய்வத்தை நாம் இப்போது துதிக்க இருக்கிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்று சொல்லி நாம் பாட இருக்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய பெயரை சொல்லிதானே பேதுரு பேய்களை ஓட்டினார், பவுலடிகளார் சுமம் கொடுத்தார், புனிதர்கள் எல்லோரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் கூட இதோ இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரோடு சேர்ந்து இயேசுவே என்று சொல்லி உம்முடைய நாமத்தை, உம்முடைய வல்லமை மிக்க, ஆற்றல் மிக்க, சக்தி வாய்ந்த நாமத்தை இப்போது துதிக்கிறேன். என் வாழ்வும் மாறட்டும், என் குடும்ப வாழ்வும் மாறட்டும், என் குருத்துவ வாழ்வும் மாறட்டும், என் துறவு வாழ்வும் மாறட்டும், என் குடும்ப வாழ்வும் மாறட்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை, அற்புதங்களை நாம் ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவரை நாம் இந்த பாடல் வழியாக துதிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
இணையில்லா நாமம் இன்ப நாமம். ஆண்டவரே, இதோ இயேசு என்னும் அற்புதமான உம்முடைய நாமத்தை சொல்லும்போது ஆண்டவரே எங்களுக்கு பாவம் போகும், பயம் நீங்கும் ஆண்டவரே, பாருங்கும் ஆண்டவரே. இந்த வாசனை வீசிடும் அற்புதமான நாமம் உம்முடைய நாமம். இதோ அந்த நாமத்தை நாங்கள் போற்றி துதிக்கின்ற போது எங்களுக்கு பயம் போகட்டும், இதோடைய பாவ வாழ்வு மாறட்டும் ஆண்டவரே. இந்த சிந்தனையோடு ஆண்டவரே நாம் துதிப்போமா? பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். ஆண்டவருடைய பெயர் அற்புதமான பெயர், ஆண்டவருடைய பெயர் ஆற்றலை வல்லமையை கொடுக்கின்ற பெயர். இதோ ஆண்டவருடைய பெயர் அந்த பரிமள தைலத்தை போல இதோ வாசனை நிறைந்த பெயராக இருக்கிறது என்று சொல்லுது. எனவே ஆரெங்கும் ஆண்டவருடைய அந்த நாமம் பரவ ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த உணர்வோடு ஆண்டவரை நாம் துதிப்போமா? பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இதோ பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்திலே 5 முதல் தொடர்ந்து வரக்கூடிய இந்த இறைவசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதோ இயேசு என்னும் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளோர் அனைவரும் மண்டியிட தந்தையாம் இறைவன் அவரே ஆண்டவர் என்று சொல்லி எல்லா நாவும் அறிக்கையிடும் என்று சொன்னார். எனது சகோதரனே சகோதரியே, இதோ இந்த வானுலகம் முழுவதும் பூவுலகம் முழுவதும் இதோ மாட்சிக்குரிய ஆராதனைக்குரிய நாமம் என்று சொன்னார். அது இயேசுவின் நாமம் மட்டும்தான். அந்த உணர்வோடு நாம் ஆண்டவரை நாம் துதிப்போம். வானிலும் பூவிலும் பேரான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் பேரான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இதோ ஆண்டவர் சொன்னார், என் அன்பு பிள்ளைகளே, உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி இதோ உலகம் தொடங்கிய முதல் இன்று வரை கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதோ ஆண்டவர் இதோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறார். நான் பாவம் செய்தால், நோயிற்று இருந்தால், இதோ ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றால், இதோ ஆண்டவர் என்னிடம் வந்து என் பாவத்தை மன்னித்து என் நோயை போக்கி எனக்கு நிறை வாழ்வை கொடுக்கும் தெய்வமாக இதோ நற்கரங்களை வீட்டு இருக்கிறார். ஆண்டவரே, நீர்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறேன். நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ நிறைவாழ்வை தருகிறீர் என்ற கைவிடாத தேவன் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் துதிப்போமா? நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். அன்பு நண்பர்களே, இதோ இந்த நாளிலே லூக்கா எழுதிய
நற்செய்தியிலே 5வது அதிகாரத்திலே 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல, ஆண்டவர் இயேசு சொன்னது போல, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்ற இறை வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மையே நாம் ஆழ்ந்து சிந்திப்போம். எந்த மனநிலையில் நாம் இருக்கிறோம்? நேர்மையாளர்களைப் போல நம்மை பாவித்துக் கொண்டிருக்கிறோமா? பாவிகள் என்பதை உணர்ந்து மனம் வருந்திக் கொண்டிருக்கிறோமா? இதோ ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், எந்த மனநிலையில் நீ என்னை தேடி வந்திருக்கிறாய் என்று. ஆனாலும் நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே மனநிலை, இந்த நேரத்தில் நாம் எல்லாம் பாவிகள். கடவுள் முன்னிலையில் நாம் எல்லாம் பெரும் பாவிகள். ஆனால் எந்த அளவிற்கு நாம் உண்மையிலேயே உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இதோ இந்த இறை வார்த்தையை வாசிப்போம். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அப்படி ஒரு இறைவார்த்தையை கொடுத்தார் என்பதை இந்த இறைவார்த்தையை கேட்டு தெரிந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 27 முதல். இயேசு வெளியே சென்று சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்கினியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணிலே பாவத்தை சுமந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதாம் ஏவாள் தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய வாக்குறுதியை மீறி கீழ்ப்படியாமையால் பாவத்திற்குள் நுழைந்த நாள் முதல் இன்று வரை நாம் பாவிகளாக இருக்கிறோம். ஆனாலும் கடவுள் நம்மை ஒவ்வொரு காரியத்திற்காக, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அழைப்பு கொடுத்து வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கிறார். அவருடைய அழைப்பையும் அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரியாக நாம் உணர்ந்து கொள்வோம் இந்த வேளையிலே. ஆனால் அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் என்பதற்காக நான் பேறு பெற்றவன், மிகவும் உயர்ந்தவன், நான் நேர்மையானவன் என்று நினைத்துக் கொண்டிருப்பது மிக மிக தவறு. புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே அதிகாரம் 1 இறைவார்த்தை 8 வாசிக்கும் பொழுது, எவன் ஒருவன் தன்னிடம் பாவம் இல்லை என்று சொல்வானையில் அவன் பொய்யன் என்று சொல்கிறார். தொடர்ந்து 9வது வார்த்தையை வாசிக்கும் பொழுது, பாவத்தை துறந்து
மனம் திறந்து ஆண்டவரிடம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் முழுமையாக நம்மை மன்னிக்கிறார் என்று சொல்லுகிறார். இதோ இந்த வேளையிலே நம்மையே நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்வோம். பல நேரங்களில் நம்முடைய ஆதங்கங்கள், நம்முடைய கோபங்கள் பலரை காயப்படுத்தி இருக்கலாம், பலரை பற்றி முணுமுணுத்து பேச தூண்டி இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையிலே இதோ இந்த ஆண்டவர் சிலுவையில் இருக்கும் பொழுதே பாவங்களை, பிறருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். தன்னை காயப்படுத்தியவர்களையும் மன்னித்தார். அந்த அளவிற்கு பேரன்பு கொண்ட ஆண்டவர் நம்மையும் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கோபத்தினாலே, நம்முடைய பொறாமையினாலே, நம்முடைய பலதரப்பட்ட தீய குணங்களினாலே நாம் செய்த தவறுகள், பாவங்களை எல்லாம் இந்த வேளையிலே எண்ணி பார்த்து, ஆண்டவரே என்ன கொஞ்சம் நினைச்சுக்கங்க, என்ன பத்திரமா பார்த்துக்கங்க, என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தை திறப்போம். இந்த பாடல் வழியாக தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்த